உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த வாரத்திலும் நாட்களில் எல்லாம் கர்த்தாவே காணப்பட்ட தகப்பனே, கடும் வெள்ளம், புயல், சீற்றம், மழையுடைய காரியத்தில் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா வாதுக்கும் தீங்குக்கு விலக்கி நீர் பாதுகாத்து எந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை தேவ சன்னதியிலே கத்த அழைத்து வந்து சாட்சி அனுத்துகிற தெய்வம் பிள்ளையேறப்பட்ட கிருபைகளுக்களாக கத்த நடத்துவீராக. கத்தாவே, இந்த நாளிலும் மழை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியிலும் காணப்படுகிற வெள்ளங்கள் கத்தாவே, இந்த நாட்களிலும் கத்தாவே காணப்படுகிற மழையுடைய அறிவிப்புகளை நாங்கள் காண்கிறோம். கத்தாவே, மேலும் மேலும் கத்தாவே பிள்ளைகள் நடுவிலே பாரங்களோ வேதனைகளோ காணப்படாத வண்ணம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. தேசத்தின் மத்தியிலே சமாதானம் வெளிப்பட கத்த கிருபையாக ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜனத்தின் நடுவிலே உம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக. கத்தாவே, பிள்ளைகளுடைய ஸ்தலங்களை சுற்றிலும் வேலையடைங்க. பிள்ளைகள் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் வேலையடைங்க. பிள்ளைகளுடைய போக்கில் வரத்தில் துணை இருந்து கத்த விலையேறப்பட்ட கிருபைகளுக்குள்ளாய் கத்த மூடி மறைத்து மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்களும் ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியான கிருபைகளுக்குள்ளாய் கத்த எண்ணங்களை நடத்தும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. தகப்பனே, கால வேளை ஆராதனையில் மகிமைப்பட்டவர். இந்த வேளையிலும் கத்தருடைய தயவும் கிருபையும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் எங்களை மூடி மறைத்து கத்த மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை மகிமை பலவீனப்பட்ட பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். பலவீனத்திலிருந்து விடுதலை தாங்க. இந்த தேசத்தில் காணப்படக்கூடிய அனைத்து தேவ ஆலயங்கள் நடுவிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்ட ஐயா. வல்லமை நிறைந்த பெட்டியோடு கூட தேவரை எழுந்துள்ளபடியா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவாக்னியானுடைய அசைவாடுதலுக்குள்ளாய் தகப்பனே, இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்க அழைத்தவான் கிருபைதான். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே.
கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கூடா கூடிர் சோத்ரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி சோத்ரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீ, காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீ, காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ. அல்லேலூயா அல்லேலூயா, ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர், அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி சோத்ரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை இயேசு நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர்.
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் மானிடர் புவி மானிடர் பிறந்தார். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாருமே சொல்லாமே வாய் திறந்து கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களை தாழ்த்தருகிறோம், பெரிய காரியங்கள் செய்யுங்க.
கர்த்தாவே மகிமின் தேவனே, மரண கட்டுக்கும் துச்சுன பிரபாவத்துக்கு தூக்கி எடுத்த தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் பாராட்ட மாபெரும் தயவு கிருபைகளுக்காக கோடி சத்திரங்களே நிறைய காரியங்கள் செய்யுங்க. எங்களை தாழ்த்தருகிறோம், வழி நடத்துங்க. ரத்தம் ரத்தம் நாமத்தினாலே அங்கே கத்த நாமத்துக்கு மட்டும் மகிமுண்டாகட்டும். நம்முடைய கவிதா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி 6 மணி நாட்களாக நான் எதற்காக சொல்கிறேன்னா, நல்லா ஜெபிங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்னது இந்த மாத வாக்குத்தத்தம் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலும் தினமும் பாலம் தியானமாக இருக்கிற பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. பிரிய வைத்த தியானமாக இருக்கணும். பிரியம் இல்லைன்னா வைக்க முடியாது. பிரியம் இருந்தால் அதை தாங்க முடியும், இல்லைன்னா இல்லை. உண்டா இல்லையா? எஸ்ஸானோ? எஸ். கர்த்தராகிய தேவன் என்றுக்க நமக்கு சொல்லுகிறதானதாக கவனிங்க. கடந்த நாளில் நாங்கள் போகும்போது மேரி வீட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல் தண்ணி. இங்கேருந்து கத்தருக்கு மகிமௌண்டாகட்டும் இருக்கும் தெரியும். அங்கே ஒரு வீட்டுக்கு போனால் ஃபுல்லாக தண்ணி கட்டுறாங்க. நிறைய காரியம். நம்ம கவிதா கத்தருக்கும் மகிமௌண்டாகட்டும் மணலி பகுதியில் இந்த வரல ஃபுல் பிள்ளைங்க புக்கு இருக்கு எல்லாமே நனைஞ்சு போச்சோம். போக முடியாது. நான் சொன்னேன், அம்மா நான் வர முடியாத சூழ்நிலை பட்டு ஜெபிப்பேன். இதில் என்ன விசேஷம் தெரியுமா? கரண்ட் இல்லை. இங்கே 3 நாள் கரண்ட் இல்லை. உண்மையில் கர்த்தர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு ரிப்பேரு. செல்ஃபோன் ஒரு காலையே கர்த்தர் நல்லவர். செல்ஃபோன் ஆன் பண்ணால் சொல்லும் எமர்ஜென்சி கால் ஒன்லி. கர்த்தர் நல்லவர். அது கூட கடந்த நாளில் நாங்கள் தாம்பரம் போகும்போது அந்தோனிட்டு சொன்னேன், ஐயா இதை கொஞ்சம் பாருப்பான்னு. அது காட் கிரேஸ் ஆண்டவரை கர்த்தர் அந்த பிள்ளையோடு இருந்து அந்த ஃபோனு ஒர்க்காக கிரியை செய்தார். அதற்கு பிறகு ஒரு சில பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணேன். சில பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலை. யாரையும் குற்றப்படுத்தல. ஏன்னா கடைசி காலம், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்கிற காலம். அதில் என்ன என்று சொன்னால் நிறைய காரியங்களை நாம் சிந்திக்கணும். அதிசயத்தை காணப்படுகிற தேவனாக கர்த்தருடைய கிருபையை பற்றிக்கொள்ளணும். கிருபை இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. கிருபையிலே வளரணும். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். சர்மா நகருக்குள்ளே போனேன். சர்மா நகரில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னால் காக்கா பேண்டு வச்சுச்சு மேலே உள்ள. அதோட போயிட்டு அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிச்சுட்டு அதுக்கு பிறகு வர கர்த்தர் கிரியை செய்தான். எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் எதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, எதுவும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க. நம்ம ஏன்னா ஆவிக்குரிய சபைக்குள்ளே ஐக்கியம் வைக்கிறவங்க. இன்னைக்கு மெசேஜோடு உங்களுக்கு சொல்லப்படுற ஒரு ஆலோசனை. ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா நீனே ஒன்று வெறுத்துக்க. வேண்டாம். உன் பிள்ளைக்கு நீ ஆலோசனை கொடுக்கும்போது உன் பிள்ளைங்க கேட்டால் நீ சந்தோஷப்படுவ. கேட்கலன்னா நல்லா பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளை அருமை, மற்றவளுக்கு என்ன தெரியணும். ஆவிக்குரிய காரியத்தில் உங்களை வளர்த்த ஆண்டவரை கர்த்தர் சபை தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும். ஆண்டவரை கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியத்தை நன்றாக சிந்திக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணத்தை கொண்டு நீ பாதி உலகம் வாங்கலாம். பணத்தினாலே அல்லேலூயா அல்லேலூயா. ஊசையின் காதிலே ஒட்டகம் நுழையலாமா? நன்றாக சிந்தித்துப்பார். உட்கார்ந்து காவலே சிந்திக்காத. அவளுக்கு என்ன செய்யலாம், இவளுக்கு என்ன செய்யலாம், அங்கே இங்கே போகலான்னு சொல்லாது. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால்
உணர்த்துவாரானால் உங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். ஐஎம்ஆல் சொன்னால் கூட பேசுகிற நானே கத்தருக்கு மகிமாண்டாக நடந்து பேசும், நடக்காமல் பேசினா என் மனசாட்சி என்னோடு பேசும். குத்தமா குத்தாதா? ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மகிமாண்டாகட்டான். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்கிற ஒரு காரியத்தை ஒரு பாட்டை பாடுவோம். ஆண்டவருடைய காலம் கிருபையின் காலம். இந்த கிருபை நம்ம இழந்து போகக்கூடாது. கிருபை பெற்றவளே வாழ்க. யாரை சொல்கிறேன்னா ரட்சிக்கப்பட்ட உன்னை என்னை பார்த்து தான் சொல்கிறா கிருபை பெற்றவளே வாழ்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாட் இஸ் த மீனிங்? ஸ்திரீகள் நான் உலகத்தாருக்குள்ளே நீ இயேசுவை சொந்த ரட்சகரை நீ ஏற்றுக்கொண்டது நிமித்தமான காரியத்தில் நீ தகுதிப்படுத்து. கடைசி காலம் யாரை வேணாலும் எப்படினாலும் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் கணக்கில் இருக்க, மல்கியாவில் இருக்க. கத்தர்க்க பாய்ந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கத்தர் என்ன கேட்பாரு? செவிட்டு விரியமாக உட்காந்துருப்பாரா, தெவிடாமல் அது உட்காந்துருப்பாரா? கத்த நல்லவரா? கத்த கவனித்து கேட்பார். அவர் நாம மகிமைப்படணும். ஆண்டவரை கத்தர் உனக்கு எனக்கு அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கத்த நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். கத்த நல்லவராக இருக்கிறா. கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா அலம்பாதி பகுதியெல்லாம் தண்ணி. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஏன்னா அந்த கவிதா உடைய வீட்டுக்காக, கவிதாவுக்காக அதிகமாக ஜெபிங்க. ஏன்னா அது பள்ளம் ஏற்கனவே அந்த பிள்ளை தேவனுடைய வசனத்தை எழுதி போடுவோம் போர்டில். அதை பார்த்து ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து கத்தருக்கு மகிமுண்டாகட்டான் நான் உங்கள் வீட்டை கட்டித்தாருன்னு 2 ரூமு, 2னா பாத்ரூம்னால உயரமாக போட்டு பாத்ரூமும் அட்டாச்சு டாய்லெட்டோடு கட்டி வச்சுருந்தார். மற்றது கட்டப்படலை. ஏன்னா அங்கே என்ன பிசாசு எங்கே வருது? பிசாசு யார் வீட்டுக்குள்ளே போகுது? மற்றவங்க வீட்டுக்குள்ளே ஓகே, தாராளம் ஏராளம். ஒரு கிறிஸ்தவன் வீட்டுக்குள்ளே உனக்குள்ளே எனக்குள்ளே அது வருமானால் அதற்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. அங்கே நடந்த காரியம் அதுதான். நடக்கலை, கட்டலை. கடந்த நாளில் கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும் அவளோடு பேசும்போது வேதனைப்பட்டா. சரிம்மா நீ ஒன்று சொல்ல, அதை தேர்த்தா ஆண்டவரை கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டருடைய பிரயாசம் விருதா. கத்த நகரத்தை காவாராயில் காவலர்கள் விழித்து இருக்கிறதும் விருதா. ஆண்டவர் சொல்லுகிறானால கடைசி காலமாக இருக்கிறோம். இந்த பாட்டை பாடுவோம். நித்திய கிருபை இது என்னை நினைத்திட்ட கிருபை இது. நித்திய கிருபை இது என்னை நினைத்திட்ட கிருபை இது. நித்தனைத்தான் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து, நித்தனைத்தான் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து நடத்திடும் கிருபை இது. என்னை நடத்திடும் கிருபை இது. நித்திய கிருபை இது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாங்கிய கிருபை இது. தள்ளாட விடாமல் இந்நாள் வரையும் காத்திடும் கிருபை இது. தாயின் கருவில் தாங்கிய கிருபை இது. தள்ளாட விடாமல் இந்நாள் வரை காத்திடும் கிருபை இது. அன்பரின் கிருபை இது. அளவில்ல கிருபை இது. ஆண்டவர் இயேசு என் மேலே வைத்த மாறாத கிருபை இது. ஆண்டவர் இயேசு என் மேலே வைத்த மாறாத கிருபை இது. நித்திய என்னை நினைத்திட்ட கிருபை இது. நித்திய கிருபை இது. என்னை நினைத்திட்ட கிருபை இது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த தேவனின் கிருபை இது. மாண்டிடும் மாந்தர்க்கு மன்னிப்பை அளித்த மாறிட கிருபை இது.
வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த தேவனின் கிருபை இது. மாண்டிடும் மாந்தர்க்கு மன்னிப்பை அளித்த மாறப்பை இது. மகத்துவ கிருபை இது. என்னை மறவாத கிருபை இது. தேவாதி தேவன் தேடியே வந்து தேற்றிடும் கிருபை இது. தேவாதி தேவன் தேடியே வந்து தேற்றிடும் கிருபை இது. நித்திய கிருபை இது. என்னை நினைத்திட்ட கிருபை இது. நித்திய என்னை நினைத்திட்ட கிருபை இது. கால காலமெல்லாம் கண்ணின் மணி போல் காத்திடும் கிருபை இது. கலங்காதே நான் உன்னை கைவிடேன் என்று தேற்றிடும் கிருபை இது. கால காலமெல்லாம் கண்ணின் மணி போல் காத்திடும் கிருபை இது. கலங்காதே நான் உன்னை கைவிடேன் என்று தேற்றிடும் கிருபை இது. நேசரின் கிருபை இது. என்னை நேசிக்கும் கிருபை இது. நேற்றும் இன்றும் மாறாத கிருபை இது. நேற்றும் இன்றும் என்றுமே மாறா கைவிடா கிருபை இது. நித்திய கிருபை இது. என்னை நினைத்திட்ட கிருபை இது. நித்திய கிருபை இது. என்னை நினைத்திட்ட கிருபை இது. நித்த நித்தம் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து. நித்த நித்தம் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து நடத்திடும் கிருபை இது. என்னை நடத்திடும் கிருபை இது. நித்திய கிருபை இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்தம் நித்தம் உங்க மேல என் மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்னா நீங்க நான் பெற்ற ரட்சிப்பு விலை ஏற பெற்றது. பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினால நபர் பரவும் போக முடியாது. இன்னைக்கு எவ்வளோ சேர்க்குறாங்க, எங்க எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அதனால் வழக்காடுதல் சண்டை போராட்டம் மிகுதி. ஆனாலும் ஆண்டவரை கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கத்தா நமக்கு செய்கிறவராக இருக்கிறான். பாருங்க, சங்கீதம் 1:1-2 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் காரமிடத்தில் காராமலும் ஆண்டவரை கத்த சொல்கிறா. அடுத்த வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகல் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் ஆசீர்வாதத்துக்குரியவன். யார் அவன்? அவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்குறேன். என்னன்னா தன்னை மட்டும் உத்தமமான வச்சுக்குவாங்க, மற்றவங்களால அற்பம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. வேதம் சொல்லி இரவும் பகலும் ஆண்டவருக்கு வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதால் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகல் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு தான் இல்லை, ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை நாட்களெல்லாம் இருக்கு. ஆனால் இரவும் பகலும் எங்கே தியானம்? எங்கே இருக்கீங்க? பெரிய மருந்து. இன்னைக்கு உண்மையில் தப்பாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இன்னைக்கு காலையில் நீதிமொழிகள் எத்தனை பேர் வாசிங்க வீட்டில்? என்னால் சபையில் தான் சோம்பேறி தரும். ஆண்டவரை கத்த சோம்பேறியே
நீ நீதிமொழிகள் 6:6 பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கள். அதுக்கு பிரபு இல்லை, அதிகாரி இல்லை. ஆனாலும் எங்க கோடை காலத்தில் ஆகாரம், கோடை காலத்தில் எறும்பு என்ன செய்ய, வெளியே வந்தால் செத்து போகும். இம்புட்டு போல எறும்புக்கு அவ்வளவுனா நீ எத்தனை எறும்பு இடம் போட்டா இருப்ப? நல்லா யோசித்து பாருங்க. வேதம் என் மனமகிழ்ச்சியா இராது இருந்தா என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இப்போ நான் துக்கப்படலை, என் துக்கம் சந்தோஷமா மாறும். ஏன் நான் வேதத்தில் பிரியமா இருக்கிறேன், வேதத்தை நேசிக்கிறேன், எப்படி அவருடைய வசனத்தை தியானிக்கிறேன், அதன்படி நடக்கிறேன். அதுதான் முக்கியம். நடக்க அவசியம். வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் சத்ததென்று அறிய வேண்டுமோ. சத்ததுன்னா நார். ஒரு நாள் வைப்பாங்க, 2ஆவது நாள் ப்ரீசர், இல்லைன்னா நாரி போகும். ஒன்று போத யாராக இருந்தாலும், நான் கூட செத்தாலும் அப்படிதான். ஆண்டவரை கத்தரி இன்றைக்கு நமக்கு அவர் சொல்லுகிற காரியத்தை நன்றாக சந்திக்கணும். கடைசி காலம் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. வேதத்தில் பிரியமாய் இருப்பது மட்டுமல்ல, அடுத்தது அவளுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. வேதத்தை வாசிக்கிற என்ன தியானம் வைக்கிற? நல்லா பாருங்க, நல்லா சிந்திங்க. நானே நினைத்து பார்ப்பேன் ஒவ்வொரு காரியத்தையும். ஆண்டவரை கத்தார் 1984 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரை கத்த சொன்னார், ஜெயபாய் வாங்க, உனக்கு அங்கே என்ன வேலை? இது ஆண்டவர் கொடுத்த வேலை, வேற யார் எனக்கு கொடுக்கல. இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யணும். எப்படி செய்யணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்து செய்யணும். அப்போ தான் பலன், இல்லைன்னா இல்லை. நான் சாட்சி இழந்து போவேன். சொல்கிறவங்க சொல்லிட்டு அதை பற்றி இல்லை, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான், இல்லைன்னா இல்லை. ஆண்டவரை கத்தர் நாமத்துக்கு முக்கியமுண்டாகட்ടെ. ஏன்னா மறுபடியும் அந்த 2வது சொன்னோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவா. இரவும் பகல கவலை வரும், வியாதி வரும், பாடு வரும், கடன் வரும், துக்கம் வரும், துய வரும். அதையெல்லாம் நினைக்காக தேவனுடைய அனுமதி இல்லாதபடிக்கு ஒன்றே என்ன ஒன்றும் தொடாது. தேவன் அனுமதி தாரானால் அதில் விடுதலை தருவார். நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்துக்கு அவர் பதில் தருவோம். அப்போ தான் சாட்சியாக இருப்பார். ஆண்டவரை கத்தார் என் பையன் சதீஷ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே ஒலியாக தான் இருப்பான். அவனும் மகேஷ் 2 பேருமே. அதில் ஒன்று அவனுக்குள்ளே காணப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவன் மனைவி எப்படி நினைப்பாள், அவளுக்கு கவலை இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை கத்தார் அந்த பிள்ளைகளும் பற்றியில் சொல்லுவேன், பயப்படாத பிள்ளை, ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது இரவும் வரும், பகல் வரும். வருமா வராதா? வருமா இல்லையா? அப்படியே சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்குமா? கத்த நல்லவராக இருக்கிற கத்த நாமத்துக்கு மட்டும் மைக்க ஆகட்டும். பெரிய காரியங்கள் கத்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட மனுஷன்தான் ஆண்டவர் என்ன சொல்ல, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. அதற்கு வேதத்தில் நிறைய இடங்கள் இருக்கு, சொல்லப்போனால் நேராகும். ஆனால் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்லணும். ஒரு சிலர் காரியத்தில் அநேக காரியங்கள் இடரலாக இருக்கிறது. நான் உங்களுக்கு இடரலாக இருந்தால் எனக்கு ஐயோ, நானாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறத சொல்லிடுவேன். ஏன்னா நான் சொல்லணும், சொல்ல கடமைப்பட்டவள். கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு ஊழியக்காரங்க வந்தார் நம்ம சபைக்கு. தவோசண்டா டவரில் இருந்தான். அவர் அதை நடத்துகிற ஊழியக்காரன் வந்து சொன்னார், என்னன்னா பொம்பளை ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. பொம்பளை ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. யார்? அவங்க அப்பா ஊழியம் இல்லை, அவங்க தாத்தா ஊழியம் இல்லை. அவர் போய் சேர்ந்துட்டார். ஆனாலும் ஆண்டவரை கத்தார் அடிமையோடு பேசினார். அந்த ஆட்களை கத்த நான் அமுத்துக்க மாட்டோம், வைக்கமாட்டாக்கட்டும். ஏசாயா 40 அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் கத்த நல்லவன், நான் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். ஏன்னா கத்தருக்கு மகமாண்டாகட்டும். அந்த 40 நாள் பாசிங் முடிக்கிற அன்னைக்கு கூட அநேக பிள்ளைகள் வரல. லோரி சிஸ்டர்லாம் வராமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சொந்தக்கார் ஒருத்தர் இறந்தது நிமித்தம் அந்த திருவிக்கா நகர் அப்படியே நின்று போச்சு. குளத்தூர் பக்கத்துலேருந்து வருவாங்க. குளத்தூரில் நிறைய பிள்ளைங்க, அவங்கள தண்ணி கத்தர் மைமோண்டாகட்டும். அல்லாம சபையிலேருந்து 3 பேர் தான் வந்தாங்க, மற்றவங்க வரல. ஆனாலும் எதற்காகன்னு சொல்கிறேன், அந்த வாசன ஆட்கள்லாம் ஆண்டவர் சாமத்தில் அதிகமாக ஜெபித்தது.
தேவனாக்கிய கத்தருங்க பாருங்க, கத்தருக்கு மகிமையாகட்டும். ஏசாயா 40 ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரர், ஒரு சபையை நடத்துகிற ஒரு போதகர் இங்கே வந்திருக்கும் போது கத்தருக்கு மகிமையாகட்டும். ஜனங்க நிறைய இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சொன்னார், பொம்பளைங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. எங்கேயாவது இருக்கா பொம்பளைங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு? இங்கே பாருங்க 9வது வசனம், சியோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அன்னைக்கே நிறைய காரியங்கள் நிறையா உண்டுங்க ஊழியத்தில். ஒரு சபையில் நான் ஊழியம் செய்தேன். அங்கே ஒரு சில காரியங்களை உணர்த்தது நிமித்தமான காரியத்தில் சபைக்கு வராதன்ட்டாங்க. அதே வேளையில் பாஸ்டர் சாமி சுந்தரத்திட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்பட்டது. அதற்கு பிறகு சபை ஆரம்பித்தோம், சபையை நடத்தினார். ஆண்டவர் கட்ட எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றினார். அவரால் கூடாத காரியம் மட்டுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால் பாருங்க, அவன் நீர்க்கால்கள், ஏன்னா நீர்க்கால்கள் உரமாக இருக்கிற மரம். இப்போ நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் சாஞ்சு கிடக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னால் பாருங்கள் அந்த முருங்கை மரம். போகிறவங்களாம் சொல்லுவாங்க, ஏ அப்பா எவ்வளோ காய், எவ்வளோ பெரிய காய்மாங்க. முடிஞ்சு போச்சு. அது எங்கே காற்றுல. நான் முருங்கைக்கெல்லாம் பலன் கிடையாது. ஆனால் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டனா, நீர்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்று வளருகிற காரியம். நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட தன் காலத்திலே கனி தந்து, அந்தந்த காலத்திலே கனி தந்து, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பார். இலை உதிராது. சில இலை உதிர் காலம் ஒன்று இருக்குது தெரியுதா? இந்த பக்கம் போய் பாருங்கள், சதீஷ் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு வேப்ப இலை எடுக்கலாம். ஏன்னா இலை நம்ம மழை நிமித்தமான காரியத்தில், ஒவ்வொரு போராட்டத்தின் நிமித்தமான காரியத்தில் நல்லா கவனிங்க. உங்கள் பிரச்சனை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து பாருங்கள். தேவன் உங்களோடு பேசுகிறான். கடைசி காலமாக இருக்கிறதுனால தேவனுடைய வருகை அதிர்த்திக்கிறான். அதே போல் கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. இலை உதிராதுக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வைக்கும். அவன் செய்வது, அவன் என்ன செய்கிறான்னா அதெல்லாம் வைக்கும். அது 4, 5, 6 துன்மார்க்கரோ தேவனுடைய ஆலோசனை இல்லாதபடி அந்நிய ஆலோசனை, மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனை, வேத வசனத்தின்படி இல்லாத ஆலோசனை, வேத வசனத்தின்படி வரும் ஆலோசனை ஓகே, இல்லாவிட்டால் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதிரை போல் இருப்பார்கள். காற்று அடிக்கும்போது பதிரை எப்படி இருக்கும்? பறக்குமா பறக்காத தூசி எல்லார் மேலும். அடுத்தது பாருங்க 5, ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும், நன்றாக கவனிக்க, நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிற்பதில்லை, அழிந்து போவார்கள். பி கேர்ஃபுல். கடைசி காலம், வருகையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட பிறப்பு பாட்டு பாடி சேர்ந்த பிள்ளை மாட்டு தொழுவன் தெரிந்து எடுத்தார். எனக்கு ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு 2024 எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் இந்த வருஷத்தில் கத்தர் அடிமைக்க நான் உங்களுக்கு முன்பாக சொல்லியிருப்பேன். எனக்கு நிறைய வெளிப்பாடு, சொப்பனம், தரிசனம் சொல்கிறத சொல்வேன். கேட்டால் கேளுங்க, கேட்கட்டா போங்க. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். அடுத்தபடியாக கத்தன் நல்லவர், கத்தன் அமுத்துக்கும் மகிமையாகட்டும். பெரிய காரியங்களை கத்தன் செய்கிறவராக இருக்கிறார். மு.க. ஸ்டாலினுக்காக கனிமொழிக்காக ஜெபிங்கன்னாரு. ஜெபிச்சமா சொன்னானா ஏன் எதுக்குங்க ஊழியக்காரனே குடிக்கிறானா? நிறைய காரியங்கள் ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நிறைய காரியங்கள் ஜெபிங்க. அந்த ஜபத்தை நிமித்தமான காரியத்தில் பொல்லாப்பில் இருந்து விடுவிக்கப்படுவோம். பொல்லாத கிரியை நம்மை தொடாது. ஏன்னா துன்மார்க்க நியாய தீர்ப்பு நாளிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையில்
நிலை நிற்க முடியாது. நபோ அடுத்த சொல்கிற கத்த நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியை நீ பயப்படாத, நீதி செய்வார். எனக்கு சூனியம் பண்ணுறாங்க, பண்ணட்டும். உனக்கு விரோதம் எழும்பி பேசுகிறாங்க, பேசட்டும். தேவன் அனுமதிக்கிறார்னா அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நான் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கத்தர் கிரியை செய்கிறார். உண்டா இல்லையாங்க? எஸ் அண்ணோ? எஸ். கத்த நல்லவர், பெரிய காரியங்களை கத்த செய்கிறார். கத்த நீதிமான்கள் வழியை அறிந்து இருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அவங்கள தேடியும் காண மாட்டேன், பார்க்கலாம். ஏன் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க? சில காரியத்தை நான் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிற காரியம் தேவன் அதிசயத்தை காண பண்ணுகிறவராக இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையில் தேவனுடைய கிருபை நம்ம மத்தியிலே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளிலே நடந்தா இடறி போவாங்க. நிறைய காரியங்கள் கத்த நிலவராக இருக்கிற பெரிய காரியங்கள் செய்கிறார். எங்கள் சதீஷ் வீட்டில் ஜென்ரேட்டர்லாம் வந்து இதெல்லாம் வச்சுருந்தான். அது கூட கரண்ட் இருக்கு வரைக்கும் தான் இல்லைன்னா அது கூட போச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அப்படி அல்ல. ஆனால் இருளில் நடந்தால் இடறி விழுவோம். ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது, அது வளமுள்ளதாக இருக்கிறது. அதில் நடக்கணும். சோர்ந்து போகாதீங்க, போராட்டம் வரும். எத்தனை ஆண்டவருக்குள்ளே நெருங்கி ஜீவிக்கிறீங்களோ அத்தானே உங்களுக்கு போராட்டம் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிற வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் 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 உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் எங்க இருக்கார்? உனக்குள்ள எனக்குள்ள இருக்கா? நீ ஜெயிப்பார், போராடி ஜெயிப்பி. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியத்தை மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிற காரியம் வேண்டாம். சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் ஜெயிப்பிக்கணும். சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே சொன்னீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? சொல்லிடணும். கேட்கலான்னா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தேவதை வெளிப்படணும், தேவ கிருபை பெருக்கணும். ஆண்டவர் சொன்னால், நான் இருளில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறோம், இருளில் நடவாமல் அடுத்த வசனம் என்ன? எதிலே நடக்கிறோம்? ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி, ஜீவனை கொடுக்கிற ஒளி, உனக்கும் எனக்கும் வெளிச்ச அவரே. ஆண்டவரை கர்த்தர் உனக்கு முன்னே எனக்கு முன்னே போகிறார். கோணல் ஆனவளை செவ்வையாக்குறவராக இருக்கிறார். தடைப்பட்ட நன்மையை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்தார் என்று சொல்லலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் அவருடைய ஐக்கப்பட்டோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், இருளின்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் போனால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், அதான் துன்மார்க்கோட ஆலோசனை நடவாத. துன்மார்க்கன் அப்படி தான் வருவான், கொல்லாத வழிக்குள்ள தான் வருவான். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நாம் அவருடைய ஐக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தை சொல்லு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். ஊழியக்காரி இல்லை, அவர் வசனம்தான். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி வெளிநாட்டில் சில பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய காரியத்திற்காக ஜெபிக்கின்ற வேளையில் கடந்த நாளில் ஒரு பிள்ளை ஆண்டே, அன்னைக்கு நீங்கள் ஜெபிச்ச போதே ஆண்டவர் விடுதலை தந்தார். ஏன்னா அவள் விசுவாசிக்கிறாள்.
அந்த வசனத்தில் வல்லமை இருக்கிறதா என்று விசுவாசிக்கிறாள். ஆண்டவரை கத்தார் அதை குணமாக்குகிறார். நீயோ நானோ குணமாக்குறது இல்லை, ஆண்டவர் தான். அவர் வசன சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மறுபடியும் ஆவாசிக்கலாம் ஒன்றி ஆவான் பாருங்க. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் கர்த்தர் நல்லவர் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். நம்ம சத்தியத்தின்படி நடக்கணும். அடுத்த பாருங்க, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வந்திக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நான் பாவம் செய்யல, நான் ஒன்றுமே செய்யல. நம்ம மற்றவங்களை பற்றி தப்பா நினைச்சாலே தப்பு தான். ஆண்டவரை கத்த நாம் துக்குமாக்கி விட்டாகணும். 1 யோவான் 2 அதிகாரம் 9-11 வசனம். நம்ம வாசிக்கலாம்ல, எடுத்தவங்க 2 அதிகாரம் 9-11. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். வெறுக்கிறவன் தன் சகோதரத்தில் அன்பு இருக்கிறவன் ஒளியில் நிலை கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் இடரால் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாது. நம்ம எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமையாகட்டும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன்னா பசங்க யோவான் எழுதுகிற வேளையில் ஆண்டவரை கர்த்தர் அங்கே பெரிய காரியங்கள் எனக்கு செய்தவராக இருக்கு. தேவதாய் வெளிப்படும். யோவான் 3 அதிகாரத்தில் 15-16. யோவான் 3 அதிகாரம் 15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா எவ்வளவா தன் ஜீவனே கொடுத்தாரா இல்லையாம்மா? கடைசியாக சிலுவையில் 2 பேர் தொங்குகிறாங்க ஆண்டவரோடு. நீங்க வாசிப்பீங்கன்னா லூக்காவில் ஒருவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு மகிமையாகட்டும், தன்னுடைய தவிர நிமித்தமான காரியத்திலே அவனுக்கு தண்டனை. ஒருவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னே நீ ரட்சித்துக்க எங்களையும் ரட்சின்னு கேட்குறான். ஒருத்தான் சொல்கிறான், அப்படி சொல்லாத, நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே என்னைந்தாருளும். அப்பதான் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் கடைசி காலம் தேவ பிள்ளையே வேதம் வாசிப்பதோடு மட்டுமல்ல அதன்படி நாட்ட. ஏன் நீதிமொழிகள் வாசிக்கிறோம்? நீதிமொழியில் நிறைய காரியங்கள் கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு உலகத்தாறு போல நம்ம நடக்கும். ஆண்டவரை கர்த்தர் கர்த்தர் புள்ளன் சகி எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவன் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டவன். ஆனால் நெருக்கங்கள் ஆண்டவரை கர்த்தர் போய்கொண்டு போய்கொண்டிருக்க பாதையில பார்ப்பீர்களானா அவன் குள்ளவனானபடினாலே அதில் அவனோட நடக்க முடியாது, அவர்களோட நடக்க முடியாத விதமான காரியத்துல அவன் என்ன செய்கிறான்னா முன்பாக ஓடி காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இருக்கிறவனா இருக்கிறான். காட்டத்தி மரம் முள்ளு இருக்கும். எங்க வீட்டில் இருக்கு ஒரு அத்தி மரம், இவ்வளோ நீளம் இருக்கும். முன்பாக ஓடி, ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ
நீனே நானும் விசுவாசித்து ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவ? உன் பாவங்களை மன்னித்து மறந்து தள்ளி உன்னை இன்றைக்கு விடுதலையோடு ஆராதிக்கவும் நீ விட்ட கண்ணீருக்கு அவர் பதில் தருகிற தேவனுமா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீருக்கு பதில் வருது உன்னை கண்மணி போல் காப்பவரா. அழுகைக்கு பதில் வருது உன்னை அழைத்திட்ட தேவனாலே, உன்னை அழைத்திட்ட தேவனாலே. ஆவியானவர் கிரியை செய்கிறார் அனுதினம் என் வாழ்விலே. ஆவியானவர் கிரியை செய்கிறார் அனுதினம் என் வாழ்விலே. அதிசயங்கள் செய்திடுவாரே உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. அதிசயங்கள் செய்திடுவாரே உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. கண்ணீருக்கு பதில் வருது உன்னை கண்மணி போல் காப்பவரார். அழுகைக்கு பதில் வருது உன்னை அழைத்திட்ட தேவனாலே, உன்னை அழைத்திட்ட தேவனாலே. வேதனைகள் நீங்கி போகுமே நீ விசுவாசிக்கும் தேவனாலே. வேதனைகள் நீங்கி போகுமே நீ விசுவாசிக்கும் தேவனாலே. கவலைகள் மறந்து போகுமே கவலைகளை ஏற்றவராலே. கவலைகள் அல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் வருது உன்னை கண்மணி போல் காப்பவரா. வாழ்விலே ஆவியானவர் கிரியை செய்கிறார் அனுதினம் என் வாழ்விலே. அதிசயங்கள் செய்திடுவாரே. பயங்கள் நீங்கி போகுதே உன்னை பாதுகாக்கும் தேவனாலே. பயங்கள் போகுதே உன்னை பாதுகாக்கும் தேவனாலே. வியாதிகளும் குணமாகுதே உன்னை குணமாக்கும் தேவனாலே. வியாதிகளும் குணமாகுதே உன்னை குணமாக்கும் தேவனாலே. ஆவியானவர் கிரியை செய்கிறார் அனுதினம் என் வாழ்விலே. ஆவியானவர் கிரியை செய்கிறார் அனுதினம் என் வாழ்விலே. அதிசயங்கள் செய்திடுவாரே உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. அதிசயங்கள் செய்திடுவாரே உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. கண்ணீருக்கு பதில் வருது உன்னை கண்மணி போல் காப்பவரா. அழுகைக்கு பதில் வருது உன்னை அழைத்திட்ட தேவனாலே, உன்னை அழைத்திட்ட தேவனாலே. உங்களுக்கு என்னை அழைத்தது அவர்தான், அழைத்தது அவர்தான். அவர்தான் அழைத்தார், அவர்தான் அபிஷேகித்தார், அவர்தான் நடத்துகிறார். கொடுக்கிற ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை சரியா இருக்கணும், வேதத்தின்படி இருக்கணும். வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கவான். அவன் தான் நீர்கால்களை ஓரம் நடுப்பட்ட தன் காலத்தில் கனி தந்து இல்லை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால அவனுக்கு போராட்டம் நிறைய வரும். கத்தருக்கு மகமண்டாகட்டும். நேற்று பார்த்தீங்கன்னா மரங்கள் எப்படி விழுந்து கிடந்தது தெரியுமா? நிறையா காரியம், நிறையா நிறையா நிறையா. ஆனாலும் தேவனை கேட்கத்தார் எல்லாருடைய ஜீவனை பாதுகாத்து இன்றைக்கு நாம் நிற்கும்படியாக இதற்கு அடுத்தபடி சுயத்தின்படி நடக்கிற ஒரு காரியம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும். பாவிகளின் வழி ரெண்டு காரியம் பார்க்கலாம். சகைபுக்குள்ளனா இருந்தான். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவன் தான் காட்டத்தின் மரத்தில் ஏறி கிடந்தான். காட்டத்தின் மரத்தில் ஏறி கிடந்தான். அவன் ஏறும்போது அவனுக்கு தெரியல அவர் எப்படிப்பட்டவரோ. உன்னை காண்கிற தேவன் உன்னை கைவிடாதவன். மனுஷன் கைவிடுவான்,
மனுஷன் சொன்னதை செய்யாமல் போவான். தேவன் அப்படி அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ? உடனே என்னை பார்த்து கேட்குற கேள்வி அது. ஆண்டவரை கேட்கத்தாரு. இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். தேவதாய் வெளிப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதுகிற நிருபம். இதெல்லாம் கடிதம். 8ஆம் அதிகாரத்தில் 1-2 ஆண்டவர் அழகா சொல்கிறார் பாருங்க. ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. மாமிசனைக்கு கிறிஸ்தவனாக இருந்தது நான் பார்த்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? நீ யார்? ஜீவன் பணம் பண்ணு. நானாக இருந்தாலும் நீ யார் இருந்தாலும் சரி. ஆமாங்க, யாராக இருந்தாலும் சரி. பெரிய காரியங்களை கத்த தருவா. கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிட்டே. யாருடையதுனால? இயேசு கிறிஸ்துவினுடையது. நம்ம யார் இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா? நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஆண்டவரை பாருங்க. அந்நிய வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. கேட்குறவர்கள் அதை கவிப்பாங்க. அது நமக்கு தூரமாக இருக்கணும். ஆண்டவரை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அதே ரோமர் 8:4 பாருங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய தீர்ப்பும் நியாயப்பிரமாணத்தின் நீரை நிறுவரும்படிக்கு அப்படி செய்த அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவள் மாமிசத்துக்குரியவர்களை சத்தமாத்தீங்க. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன் மட்டுமல்ல சமாதானம். அந்நிய சிந்தனை வரக்கூடாது. உனக்குள்ள சிந்தனை வருமான இயேசுவின் நாமத்தில் கட்ட. அவர் நாமத்தில் கட்டுகிறது கட்டப்படும். அது விசுவாசத்தோடு கட்டு. ஓ, நான் ஜெபிச்சா நல்லா ஆகுமா? நீ ஜெபிச்சா நல்லா ஆகும். ஜெபி. உன்னை தெரிஞ்சு கொண்டது அவர் தானே. உன்னை அபிஷேகித்தது அவர் தானே. ஏன் அவர் செய்ய மாட்டாரும்? செய்வார். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தேவனுக்கு கத்தா நாமத்துக்கும் உண்டாகட்டும். இதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம், ஏன்னா அந்த சகையோட காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருக்கும் உண்டாகட்டும். காட்டத்தை மரத்து மேலே ஏறி கிடக்கிற வேளையில் ஆண்டவரை கத்தார் அந்த இடம் வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறார். சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறார். சகைவே வான்னு சொல்லல, சீக்கிரமா வா, காலம் கடைசி, சீக்கிரமா வா. அவன் இறங்கி வருகிறான். மற்றவங்க என்ன குற்றப்படுத்துறாங்க? இன்னைக்கு குற்றப்படுத்துற கூட்டம் தான் கிறிஸ்தவங்க கூட்டம். குற்றப்படுத்துகிற கூட்டம் தான் கிறிஸ்தவ கூட்டம். இறங்கி வாரா. ஆண்டவரை கத்தா நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவரை கத்தார் அவன் பேசும்போது சொல்கிறான், ஆண்டவரை நான் யாரிடம் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளந்தனை திருப்பி கொடுத்துறேன், நான் அத்திய பாதிகளுக்கு கொடுத்துறேன். அதுக்காக வந்தவன் அவன் பணத்தை கேட்குறாருன்னு நம்ம கிரியை பார்க்குறோம். ஆண்டவரை கத்தார் பெரிய காரியங்களை நமக்கும் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார். அப்போ அவன் அந்த வார்த்தை சொன்னான், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும். ஏன்னா அவனை பற்றி மற்றவங்க தப்பா நினைக்கிறாங்க. பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படியாய் போறாரு. பாவில தான் ரட்சிக்க வந்தா. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற வேளையில கத்தா நல்லவர், பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அங்கே வேசித்தனத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டவளை கொண்டு வருகிறார்கள். கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சின்ன பிள்ளைங்க கூட கையில கல்லை வச்சிருக்காங்க. ஆண்டவரை கத்தார் எழுதுகிற கீழே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியத்தை என்னன்றாக்க கவனிக்கணும். விக்கிரக ஆராதனை கூட வேசித்தனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பெரிய காரியங்களை கத்தா செய்கிறவராக இருக்கிறார்.
அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய இறக்கம் வெளிப்படும். அந்த வேளையில் கத்தர்க்கும் மகிமுட்டாகட்டும். பாவியான மனுஷன் அப்போ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். கத்தர்க்கும் மகிமுட்டாகட்டும். மற்றவங்க ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறாங்க, குறை கூறுகிறவனாக இருக்கிறான். நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கு. பாவில தான் ரட்சிக்க வந்தார். பாவிலும் பாய் பிரதான பாவி. அவள் வேசித்தனத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டவளை பார்த்து உங்களை ஆண்டவரை சொன்னார். நான் சின்ன பிள்ளைங்க கூட கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் உங்களை யார் பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது இவன் மேலே கல்லேறிங்க. யாரும் இல்லை, தனித்து நிற்கிறாள். உன்னை ஆக்கினைக்குள்ளாக்கா கொண்டு வந்தாலே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள செய்யல. இனி பாவம் செய்யாது. அவள் நிமித்தம் ஒரு கூட்டம் சந்திக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவரை கத்த நமக்கு செய்கிறவராக இருக்கிறான். மாமிச சிந்தை, மாமிசம் சுயத்தின்படி நடக்காத. அந்த மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, குப்பை. நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன், எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆண்டவரை கத்தர்க்க மகிமுண்டாகட்டும். அடுத்தபடியாக வீணான சிந்தையோடு நடக்கக்கூடாது. வீணான சிந்தனை ஒன்று போய் செய்ய, ஒன்று போய் விடும். இங்கே பார்த்தா அங்கே போயிடும், அங்கே பார்த்தா இங்கே போயிடும். வீணான சிந்தனை பிரிய. அதான் சிந்தனையில கிரீடா சுட்டப்பட்டான். நான் ஒரு பாட்டு கூட உண்டு. கத்தர்க்கும் மகிமடம் முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நான் வழுந்திடுவேன். ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நமக்கு சொல்கிற காரியத்தை கவனிங்க. பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் சிந்தை, வீணான சிந்தை. யோனாவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரை கத்தார் அவனுடைய மத்தியில் சொன்னார், நீ நினைவுக்கு போ. எதுக்கு போ? ஏன் போற? என்னத்துக்கு போற? அங்கே பாவம் 1,00,000க்கு மேலே இருக்கு. மிருக ஜீவன்களெல்லாம் அங்கே பாவம் செய்தது நிமித்தமான காரியத்தில். ஆனால் அந்த யோனா என்ன செஞ்சான்? என்னம்மா செஞ்சான் யோனா? அவன் தர்சீசுக்கு போகிற கப்பலில் கூலி கொடுத்த வண்டியில் ஏறிட்டான். எதெல்லாம் கப்பலில் ஏறிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம போய் சொன்ன பொண்ணு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். உன்னை அழைத்த அழைப்பில் நில்லை. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ நிறைவேற்றணும். ஆண்டவரை கத்தார் அதைத்தான் அங்கே செய்தார். பெரிய காரியங்களை அங்கே செய்கிறவராக இருக்கிறார். யோனா அவன் மத்தியில் கத்தர்க்கும் மகிமுண்டாகட்டும். என்ன செய்தான்னா, கப்பலில் கூலி கொடுத்து கப்பலில் ஏறிட்டான். கப்பலில் ஏறி கத்தர்க்கும் மகிமுண்டா நேர போனால் அடித்தளத்தில் போய் படுத்துக்கிட்டான். உன்னே என்னை உண்டாக்குனவர், உன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவன் ஒரு பெரிய காரியங்களை கத்தராகிய தேவன் செய்வார். அதிசயத்தை காணப்படுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்களா, காற்று எப்படி அடிச்சதுமா? எப்படி அடிச்சது? அது மாதிரி தான். என்னன்னா, ஆண்டவரை கத்தர் நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும். சமுத்திரத்தில் அங்கே பாருங்க, கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும். எல்லாம் பார்த்தாங்க. அந்த கப்பல் ஓட்டுறவங்களுக்கு நன்றாக தெரியும் எதை நிமித்தம் யார் பாதகம் செய்தவர்கள் கடையத்தில் பார்த்தாங்கன்னா இந்த யோனாவை கண்டுபிடிச்சாங்க. எங்கன்னா 9வது வருஷம் யோனா 1:9. அதற்காக நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். பரலோகத்தின் தேவனை கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஆனால் அந்த பயம் எங்கே போச்சு? உன் மூலம் ஆண்டவரை கர்த்தர் உரைக்கிறான்னா அதை உரைக்க வேண்டியதை உரை சொல்ல. அவன் உன்னை குற்றப்படுத்தவங்க, இவங்க குற்றப்படுத்தவங்க அது செய்ய மாட்டாங்க, அதை பற்றி கவலையில் சொல்ல வேண்டியது சொல்லு. வேதத்தில் உள்ள வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கும். நடந்த காரியம் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். பாருங்க, 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர், இது ஆண்டவரை அறியாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்ன சமுத்திரம் அதிகமாய், ஏன்னா அவன் சொல்ல வேண்டியது சொல்லணும். உன்னை என்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்கு, அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். அதுக்கு நீ அங்கே அடங்கி.
அதான் இன்னைக்கு கூட ஆண்டவருக்கு கத்தர் எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடுகள், எத்தனை அவமானம், நிந்தை வந்தால் என்னை அழைத்த தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு நான் கடந்து வரணும். ஒரு காலம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சினிமா பார்ப்பேன். ஒரு பெண்ணின் பெருமைங்கிறது அது ஒரு பெருமை. 13 தரம் பார்த்தேன். நீ எத்தனை தரம் பார்த்தேன்னு கேட்டிருக்கிறேன். இந்த பாவி வாயில தான் இந்த பாட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆண்டவரை கத்த என் பேரனுக்கு பாட்டு கூட கத்தருக்கு மகிமுண்டாகட்ட தாலாட்டு பாட்டு கூட தந்தார். எதுக்காக இந்த காரியத்தை சொல்ற? அந்த பாட்டை பாடும்போதே உள்ளமெல்லாம் உடையப்படும். ஆண்டவரை கத்தர் உணர்த்துவார். யாரு பாவியில் இறைச்சி கத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆனாலும் கத்த நல்லவன். இவன் என்ன அதிகமாய் அசைக்கிறது நிமித்தமான காரியத்தில் 12வது வசனம் யோனா 1:12 அதற்காக நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்து இருக்கும். என் நிமித்தம் அப்பங்கூட அவன் எல்லாருமா வாங்க ஜெபம் பண்ணுவான். நான் இப்படி வந்துட்டேன், நம்ம ஜெபிப்போம். நான் நினிவேயில் போயிட்டு ஆண்டவருடைய வருகை குறித்தான காரியம், ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்க போறார், பொல்லாத காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லதுக்காக நான் அனுப்பப்பட்டேன் என்பதை அங்கே அவன் சொல்லலை. என்ன சொல்லிட்டானா? என்ன கடலில் தூக்கி போடுங்க. பாருங்க, கத்தர்க்கு மகிமை உண்டாகட்டும். 12 அதற்காக நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்து இருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள். ஆனால் எப்படியாவது இந்த யோனாவை நம்ம காப்பாற்றுவோன்னு பார்த்தாங்க. அதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு ஆண்டவரை கத்தர்க்கு மகிமுண்டாகட்டும். வேகமும் மும்முரம் அந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடலில் உடனே 14 பாருங்க. அப்பொழுது அவர்கள் கத்தரை கூப்பிட்டு, கத்தாவே, நம் மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் அவங்க பயப்படாங்க, இந்த யோனா பயப்படல. இந்த ஜனங்கள்லாம் அழிந்து போவாங்களே, நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னால் இவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துடுவார், அது நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாகும் என்பதை அவன் நினைக்கல. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க பாருங்க, அழித்து போடாத குற்றமில்லாத இரத்தப்பழியங்கள் மேல் சுமத்தாத என் தேவரே, கர்த்தர் எனக்கு உமக்கு சித்தமாக இருக்கும்படி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அப்போ நடந்த காரியம் என்ன? சமுத்திரம் சொல்லுங்க, உங்க பைப்பில் தரங்க. சமுத்திரம் என்ன பண்ணிச்சு? தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து இவனுடைய கிரியை நிமித்தம் கப்பலில் காணப்பட்ட ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆண்டவரை கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நான் ஆராதிக்கிறதே அவன் எவ்வளோ பெரியவர். உன் ஜபத்திற்கு பதில் தரமாட்டாரா? உன் ஜபத்திற்கு பதில் தருவார். எப்படி ஜபிக்கணுமோ அப்படி ஜெபி. ஆண்டவர் சொன்னபடி செய். ஆண்டவரை கத்தான் நிறைய காரியங்கள் கத்தான் நல்லவர். அடுத்தது பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருந்தனை பண்ணினால் யோனா விழுங்கும்படி ஆண்டவரை கர்த்தர் அப்போமா அவனை விடல. ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இரவும் பகலும் 3 நாள் இருந்தான். மீன் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்தான். அப்போ உணர்த்துகிறான். அதன் நிமித்தமான காரியத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நல்ல வேதம் வாசிங்க. ஆண்டவரை கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த யோனாவின் நாட்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் அந்த மீன் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரை கர்த்தர் எங்கே கொண்டு அதை கக்க வைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா நீங்கள் அந்த ஃபுல்லாக வீட்டில் போய் வாசிங்க. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். 6வது வசனம் பாருங்க, யோனா 2:6 பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றைக்கும் என்னை அடைத்திருந்தது. ஆனாலும் என் தேவனுக்கு கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், ஜீவனை கொடுத்தேன்.
என் ஆத்மா என்னிலே தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஏன் நினைச்சேன்? நம்ம போய் சொல்லணும்னு. அதுக்கு பிறகு அவன் மனம் மாறிடுறான். அந்த சிந்தனை வேற ஆயிடுது. அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் இடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ என்னை துதியின் சத்தத்தோடு மிக்க பலியிடுவேன். நான் பண்ணின பொருந்தினை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தரோடு என்றார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவே கரையிலே கக்கிட்டு. எங்கே கக்கிட்டு? எந்த இடத்துல கக்கிட்டு? 2ஆம் தரமும் அவனை விடுதலை. உன்னை என்னை நேசிக்கிற தேவன் இது வரைக்கும் பாதுகாத்திருக்கிறான். உங்களை என்னை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரை கெத்தார். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாக்கி 3:1 நீ எழுந்த மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நீ சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்காத. நீ சொல்லணும். சொல்றத சொல்லிடணும். ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்க. ஆனால் யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனா. நினைவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரம் இருந்தது. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இருந்த ஜனங்கள் பாருங்க, யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். கூறிட்டு அவன் சொல்ல வேண்டிய காரியங்கள் அதற்கு பிறகு. அப்பொழுது நினைவு உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து இதை கேட்ட உடனே ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிற்று. எப்படி அந்த கப்பலில் காணப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுடைய வார்த்தையினால உண்டாயிட்டோ, அதே போல இங்கே எங்கே ராஜா கிட்ட போனாங்க, அங்கே போனாங்க, இன்னும் போனாங்க. சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்காத. ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். கடனால சில காரியங்களை நான் சொல்லிட்டு வந்துடுவேன். நீ அதுக்கப்புறம் நீ என்னை திட்டிக்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறேன். இப்போ புகழும்போது கர்த்தரை புகழ்கிறாங்கல்ல, அப்போ உனக்கு வருது இல்லை. அதை போல தான் ஆண்டவரை கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமையாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் பாருங்க 5வது வசனம் யோனா 5:3-5 அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து பாசையும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவின் ராஜாவுக்கு கேட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் இதை ராஜா கட்டளை வருகிறது. ராஜாவுக்கு போனான ராஜாவே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளின் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவே எங்கும் மாடுகள் மட்டும் இல்லைங்க, மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆளுகளும் ஒன்று ருசி பாராமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அவர் எப்படி கூப்பிடணும்? அப்படியே கூப்பிடக்கூடாது. தம் தம் பொல்லாத வழிகளை தம் கைகளின் கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். உன் கிரியை எப்படி இருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிரு. அவன் தான் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதால் அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது 4, 5, 6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதனையாக இருக்கும். அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது. இங்கே இருந்தாங்க. அதன் நிமித்தமான காரியங்களை பாருங்க. கர்த்தருக்கும் மகிழ்வுண்டாகட்டும். இந்த யோனா நினைக்கணும், ஓ நம்ம மூலம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க 9வது வசனம். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன்
மனசாப்பட்ட தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் எல்லாரும் ஓப்பன் யுவர் மவுத் ரீட், நல்லா உன் காது கேட்கவே நீ வாசி. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு, அல்லேலூயா, யாருக்கு தெரியும் உன் தேவன் செய்ய போகும் பெரிய காரியம். அவர் பெரியவர், மகா பெரியவர், அவர் பெரியவர், மகா பெரியவர், பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர், பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர். யாருக்கு தெரியும் உன் தேவன் செய்ய போகும் பெரிய காரியம். ஏன்னா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார், மகா பெரியவர். அதனால தான் யோனா என்ன செஞ்சுட்டான்னா, இவங்கெல்லாம் மனம் திரும்பிடுவாங்க. மனம் திரும்புறதுக்கு என்ன, 1,00,000 நீங்க பாருங்க, கத்தர்க்க மகிமுண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்கிறா. அங்க அதை யோனா 4:11 பாருங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாது 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷர், அநேக மிருகம் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்கு நான் பரிதாபியாமல் இருப்பேனோ. என்னை தங்களை தாழ்த்திட்டாங்க, தங்கள் பாவங்களை உணர்ந்துட்டாங்க. எனக்கு உனக்கு உணர்த்தினா நீ சொல்றத சொல்லாம இருக்காத. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், உன்னை அழைத்த நோக்கம், ஆண்டவரை கத்தார் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கு சொல்றதை நான் காமி பெரிய காரியங்களை செய்கிறவதா இருக்கிறான். இவன் என்ன பண்ணா பார்த்தாங்க, கத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும் 4 அதிகாரத்தில் 1 வசனம். யோனாவுக்கு இது மிக விசனமாக இருந்தது. ஏன்னா அதை செய்யலை, அதை அழிக்கலை, இறக்கத்தை ஊற்றினார். எல்லாம் அவர் உண்டாக்குனது தான். மனுஷனை தேவசாயில உண்டாக்கினார். அதுக்கு அடுத்தது 2வது பாருங்க, கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கத்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதை நிமித்தம் நான் உமக்கு முன்பாக தர்சிச்சுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமோ, நீ நான் ஆராதிக்கிற தேவன். உன் இருதயத்தில் கைய வை, நீ பயப்படாத, உன் ஜபம் கேட்கப்படல நினைக்காத. எந்த பிள்ளைக்காய் புலம்புகிறாயோ, எந்த காரியத்துக்காய் புலம்புகிறாயோ, அதன் பலனை கத்தர் உனக்கு தருகிறவரா இருக்கா? செய்யவில்லை. இது நிமித்தம் நான் முன்பாக தரிசித்து கூடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமாகிய தேவன் என்று அறிவே. ஆண்டவரை பற்றி நன்றா அறிந்தான், வேதத்தை நன்றா வாசித்தான். வேத வசன இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் பிரியமாக இருந்து வாசிக்கணும். நல்லா வேதம் வாசி. எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவன் தம்பி கேட்பான், எம்மா எங்கே போகணும்? மாங்காய் வீட்டுக்கு போகணும். மாங்காய் வேணா இங்கே நான் ஆர்வனுக்கு. சப்பாட்டா வீட்டுக்கு போகணும். சப்பாட்டானா என்ன இருக்குது? அதாவது வளசுருவாக்கும். அவங்க வீட்டுக்கு முன்னால் சப்பாட்டம் வரும். போகணும். இன்னொன்று, கத்தருக்கும் மகிமண்டாகட்டும், யார் வீட்டுக்கு போகணும் இதை சொல்லிட்டு கையில் ஒரு சின்ன பைபிள் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பைபிளை வாசிட்டு போவேன். வேறு எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். அவனும் அழகாக அங்கே கொண்டு விடுவான். எம்மா இடம் வந்துட்டு இறங்கி தேவிச்சிட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லை. எனக்கு வாய் கிழிது பாரு. போய் பேசுவீங்கன்னா உங்கள் வாய்க்கு காவல் வைங்க. தாழ்மையாக அவங்களுக்கு சொல்லித்தார். அந்த பொய்யினால் உங்களுக்கும் பாதகம், மற்றவங்களுக்கும் பாதகம். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கே பாதகம் வரும். அதுக்கும் உங்களை இடம் கொடுக்காது. கடைசி காலம் உணர்த்தப்பட்டதுனால ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்தில் போய் நில்லு, நான் உன்னோடு பேசுகிறத வெளிப்படுத்துவேன், கத்தர்க்க உன்னோடு இருக்கிறத வெளிப்படுத்துவேன் என்று சொன்னான். பாருங்க, கத்தர்க்க மகிமுண்டாகட்டான். அப்போ இப்போ என்ன சொன்னான்னா, இவன் ஜெபத்தி நிமித்தம் 1,00,000க்கு மேலே உள்ள தன மிருக ஜீவனெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. மனம் திரும்பினாங்க. மனம் திரும்ப நிமித்தம் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆனால் இவன் துக்கப்படுகிறான். இவனை தேவன் கனப்படுத்தினார்.
உன்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி இருக்கிறா? வேர் ஆர் யூ? ஆண்டவர் சொல்கிறது என்னென்றால், அப்பொழுது கர்த்தாவே என் பிராணனை எடுத்து என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கல, சாகிறது நலமா இருக்கும். இதுக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டாரு. நல்லா அப்படிதான் கட்டுகள் மத்தியில் தான் காணப்பட்டேன். காலையில் இருப்பேனா இருக்க மாட்டானே தெரிய, செத்து போவேணும். தேவனும் பலனு தந்து 76 வருஷத்தை கடந்து வர கத்தாக்கிரி ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவனை பாருங்க. உங்களுக்கு முன்னால் ஆண்டவரை நிறுத்துங்க. பெரிய காரியங்களை கத்தார் செய்வார். அதற்கு கத்தார் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். பின்ன என்ன செய்தார்? அதன்னு விடலை. இன்னும் நாள் இருக்குல்ல, 40 நாள். 40 நாளுக்குள்ள நடந்த காரியம்தான் அது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த காரியத்தை பாருங்க. இப்போ கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிழக்கு 5வது வசனம் பாருங்க, முக்கியம். அதுக்கு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்ட நகரத்துக்கு கிழக்கு போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும்பட்ட நிலையில் உட்கார்ந்துருக்கான். அப்போ கூட அவன் புத்தி அவனை விட்டு போல. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாயிருக்கும் தேவனை கத்தார் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரும் பண்ணிடா. அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஏன்னா ஆமணக்கு மரம் இலையெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் கம்பளி பூச்சி இருக்கும். அதில் முருங்கை மரத்தில் இருக்கும். சர்மாநகர் சபையில் கூட இவ்வளோ நீளம் கம்பளி பூச்சி. ஏன்னா மழை காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது விருத்தி ஆகுது. அதை நம்ம தான் அழிக்கணும். கத்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும். அதனால் நன்மை இருந்தால் பரவாயில்ல. அப்போ என்ன செஞ்சார் பாருங்க, ஆமணக்கின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டான். 7வது வசனம். மறுநாளிலே கிழக்கு விளக்கு நேரத்தில் தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளிட்டார். அது எங்கே போச்சு? எந்த செடிக்கிட்ட போச்சு? ஆமணக்கு செடி அழித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். பார்க்குறோமா? அக்னி நட்சத்திரம் வந்திருக்கா? வரும். நீ வர நாட்கள் அப்படிதான் பெரிய காரியங்களை கத்தா நமக்கு செய்கிறவராக இருக்கா. கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலைமையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நல்லமா இருக்கும். ஏன்னா இந்த ஜனங்கள் செத்து போவாங்கன்னு எல்லாம் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் சாவில் எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. இது ஒரு ஆமணக்கு செடி நல்லா இருந்து அங்கே பார்க்கலாம், அங்கே என்ன உண்டாகுதுன்னு இன்னைக்கு கிடைக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அவங்கக்கிட்டலாம் சொல்கிற காரியம் அதுதான். ஆண்டவரை கத்த நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும். வீணான சிந்தனை அதை நிமித்தம் பாருங்க, கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்த எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பது நல்லது தான் என்றான். அதற்கு கத்தர, நீ பிரயாசப்படாததும். அவன் பிரயாசப்படலை அந்த ஆமணுக்காக. நன்றா கவனிங்க. நீ வளர்க்காமல் இருந்து ஒரு ராத்திரியை முளைத்து ஒரு ராத்திரை அழிந்து போதுமான ஆமணுக்காக பரிதவிக்கிறாயே. எவ்வளோ தானம்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர், அநேக மிருகஜீவி இருக்கிற மகா நகரத்திற்கு நினைவைக்க நான் பரிதவியாமல் இருப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது நன்றாக கவனி. கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி, கவனமா கவனிங்க, எல்லாரும் பைபிளை தாருங்க. மற்ற ஜாதிகள் தங்கள் பொல்லாத சிந்தனைகள் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள்.
அவர்கள் புத்தியின் அந்தகாரப்பட்ட தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களால் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்து இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி கற்றுக்கொண்டோம்? ஆண்டவரை கர்த்தர் உன்னை என்னை தெரியும். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்ற அன்புக்கும் கிறிஸ்து இயேசுவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரர் எவனிட கர்த்தர் எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைப்படி நடவாமல் ஒழுங்கற்ற நடக்கிற இந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உன்னை விடுதலையாக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற காரியம் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரை கர்த்தர் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறான். பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். உலகம் எல்லாம் அதில் தான் இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானம். வேற எதையும் குறித்து கவலைப்பட பயப்படாத. உன்னை என்னை அழைத்தவர் பெரியவர். அவன் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதாயிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ நம்ம நடக்கும்போது ஆண்டவரை கேட்கத்தான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் நன்மை தருவார். அவர் கிருபைப்படும். 4வது வசனம், அதை நன்றாக கவனிங்க. என்ன சொல்கிறார்? துன்மார்க்கரோ அப்படி இராமல். கேட்குறாங்க, விட்டுருவாங்க. யோபோட காரியத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமையாகட்டும். யோபை குறித்து கர்த்தர் சாட்சிகள் சொல்லுகிறார். என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனை போல யார் இல்லைன்னு சொன்னார். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு செய்வார். அவருடைய கிருபை வெளிப்படும். ஆண்டவர் பின் நாட்களில் அவன் தன்னை நிந்தித்தவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிற யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று பார்க்கணும். அதனால் தேவ தயவு வெளிப்படும், தேவ கிருபை பெருகும். ஆண்டவரை கர்த்தர் உங்களோடு மாவியாக்குற அழிவியாத்துறவா பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக கர்த்தர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கு. உங்களோடு பேசியிருப்பாரானால் நீங்கள் வசனத்தின்படி நடங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனம். செல்போன் காரியத்தில் விளையாட விடாது. நிறைய வெளிப்பாடு உண்டு. ஆனாலும் பின்னாட்களை அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்ன தேவன் நான் அல்லவா. தேசமே பயப்படாதே. விட போறேன். நல்லா மகிழ்ந்து களி குரு நீ. தேசமே பயப்படாதே. மகிழ்ந்து களி குரு, மகிழ்ந்து களி குரு நீ. தேசமே பெரிய காரியம் செய்வேன் என்று. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பயத்தின் ஆவியை நான் தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தையின் ஆவியை தந்தே. பயத்தின் ஆவியை நான் தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தையின் ஆவியை தந்தேன். பயப்படாதே என்றவர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே என்றவர் உன்னோடு இருக்கிறார். கொடியவரின் சீரல்களை அடக்கிடுவாரே, கொடியவரின் சீரல்களை அடக்கிடுவாரே. பெரிய
காரியம் செய்வேன் என்று சொல்லும் தேவன் நான் அல்லவா. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு காரியம், நம்ம வாத்தியார் இருக்கார்ல, ப்ரொஃபஸர் இருக்காரு, லெக்சரர், கரெக்டாக கண்டுபிடித்தார் ராகம் எப்படி, பாட்டி எப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்கூலில் காலேஜில் அந்த பிள்ளைகள் காரியத்தில் நான் பெருமைக்கு சொல்லலை, தாழ்மை சொல்கிறேன். நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க? தூங்குறதுக்கா வந்தீங்க? கொஞ்சம் என் கையை தட்டக்கூடாதா? கையை தட்டக்கூடாதா? தேவனாக கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? தேவனுடைய அபிஷேகத்தில் நிறவக்கூடாதா? பயத்தின் ஆவியை நான் தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே தந்தேன். அல்லேலூயா. பயப்படாதே என்றவர் உன்னுடனே இருக்கிறேன், கொடியவாரின் சீரல்களை முறியடிப்பேனே. உனக்குள்ள இருக்கிற உன் ஜபத்தை நிமித்தம் யோனாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் தான் யோனா அப்படி பார்த்தா இப்படி பார்த்தான். அவன் கண்ணை திறந்தார். இன்னைக்கு நம்ம கண்ணை திறந்துருக்கா. நல்லா கையை தட்டுங்க. கையை தட்டி பைக்கெல்லாம் கை ஒன்று வலிக்காது, இதுக்கு ஒன்றும் கை வலிக்காது, மற்றதுக்கு தான் கை வலிக்கும். ஆண்டவரை கத்திருக்க மொட்டா. அக்கினியில் நடக்கும்போது வேக மாட்டாயே, ஆள் கடலில் மேல நடக்கும்போது அமிழ மாட்டாயே. அக்கினியில் நடக்கும்போது வேக மாட்டாயே, ஆள் கடலில் மேல் நடக்கும்போது அமிழ மாட்டாயே. ஆவியான தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன், ஆவியான தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன். அதிசயங்களை அனுதினமும் காண செய்வேனே, அதிசயங்களை அனுதினமும் காண செய்வேனே. பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லும் தேவன் நான் அல்லவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் செய்வேன். மறவாத தேவனான் மனதுருகி விடுவிப்பேன், மறவாத தேவனான் மனதுருகி விடுவிப்பேன். புறஜாதி மத்தியிலே உயர்த்திடுவேனே, புறஜாதி மத்தியிலே உயர்த்திடுவேனே. பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லும் தேவன் நான் அல்லவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கண்களை மூடி கண்ணை காமா கத்துறவா கத்தரை நோக்கி பார்ப்பான். காரணமில்லாத காலக்கோணுக்குள்ளே காணப்பட வேண்டாம். தேவ தயவை பற்றிக்கொள். தாயாருக்கு நாளை புலம்புகிறார். அதிசயத்தை காண்பா, அமர்ந்திருந்துவார். நானே உன் தேவன் என்று கண்டுகொள்ள என்பனே. எதை குறித்து சிந்திப்பார். ஒன்னாண்டவராக கத்தர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆமா அபிகாம நாரவா. நீ வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட உன் தேவன் ஒப்பு கொடுப்பதில்லை. வியாதியிலிருந்து விடுவித்து உன் ஜனத்தின் மத்தியிலே நான் சாட்சியாக வைப்பேன். காண்கிற தேவன் மீ காவியாக்கு தருவா. ஓ காம் கபில் அறிவியார் சமத்தில் வந்த உன்னை நான் வெறுமையாக அனுப்பேன். நான் விசுவாசித்தேன், தேவனுடைய மகிமை கண்டேன்னு சொல்லு. காத்திருக்கிற காரியத்தில் ஜெயித்து எடுப்பா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டேனியா இருக்கும். என்னை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. பாபி ஆத்திரவா. அரசியலில் காணப்படுகிற அவல நிலை, அசிங்க அருவறுப்பு, பல்லாப்பு நேரிடம். பல்லாதவர்களுக்காக தேவி ஆண்டவரக்க கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை சார்ந்து கத்தருடைய சமத்தை உறுதியாக பற்றி கடந்து வர கத்தருடைய ஆலோசனை நமக்கு நேராக கடந்து வருகிற பெரிய செய்தி. கத்தர் தொடக்கூடாது. பெரிய காரியங்களை செய்வீராக. விக்கிர கரிகளை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படணும். அதே வேளையில் கட்டாயமான மதுவிலக்கு சட்டம் கொண்டு வாங்க. போதை பொருள், போதை மாத்திரை அடியோடு சுட்டரிப்பீராக. தாழ்த்துகிறோம், வழி நிறுத்தங்க. ரத்தம் ஜெயிச்சவே நாம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.